संवेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजमरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि या गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीमकार्जमणिपादाग्रेन्दिरम् दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरषडरिपुणा संयमेन्द्रेण दृष्टम् निस्तात्मानं प्रसुम्ने नरहरिषडजित्योग्यनेतुं प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवेतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीक्षटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गषटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वेदनुसूत्वाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षात्पदं सेवे रङ्गदुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्ययति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गषटारियोगिन्यसतात्मरक्षापरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं वीर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महत्त्वंसजम् वन्दे वत्सविभूषणं बुधवनं श्रीकृष्णमार्यं सदा तत्त्वेन यस्चिदजिरीश्वर तत्स्वभावभोगापवर्गं तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरनिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये श्रीविष्णुचित्तपदवङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां पावकथं भवितुमर्हति वाग्विधेयः। விஷ்ணு புராணம் கடைசி அம்சம். இத பத்தி சொல்ல போறார். புராணத்துல நம்ம சொல்ற பொழுது புராண லட்சணங்கள்ல சொல்றச்சே அப்புறம் படிச்சுட்டு வாங்கிக்கிறேன், எடுத்து வச்சுட்டு வாங்கிக்கிறேன். புராணங்கள்ல சொல்ற போது புராணத்துக்கு லட்சணம் சொல்றச்சே சர்க்கச்ச பிரதி சர்க்கச்சான்னு சொன்னார். மன்வந்தராணி அதெல்லாம் சொல்றாரு. இப்ப கீழே இந்த சிருஷ்டி எல்லாம் சொல்லிட்டு வம்சங்களை எல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டு வந்தார். இப்ப உபசம்ஹாரத்துல இத பிரதிசர்க்கம்னு சொல்லக்கூடிய கலிகாலம் முடிஞ்சு பிரபஞ்சம் என்ன ஆக போறது அப்படிங்கிறத சொல்றார். இதுல கலியில நாம எப்படி எல்லாம் இருப்போம் அப்படிங்கிறதையும் பராசர மகர்ஷி இத முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு சொல்லி இருக்கார். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மைத்ரேயர் கேட்கிறார், வியாக்கியாதா பவதா சர்க்க வம்சம் மன்வந்தர ஸ்திதி வம்சானுச்சரிதம் செய்வ விஸ்தரேண மகாமுனே ஸ்ரோதுமிச்சாமியகம் त्वत्तः யதாவத் உபசம்பிரதிம் மகாபிரளய சஞ்ஞாம் ச கல்பாந்தே ச மகாமுனே. இப்போ வியாக்கியாதா பவதா தேவரீர் எல்லாத்தையும் விஸ்தாரமாக சாதிச்சாயிடுது. எது சர்க்க வம்ச மன்வந்தர ஸ்திதி. சர்க்கம்னா சிருஷ்டி, மன்வந்தரங்கள் வம்சங்கள் இதையெல்லாம் சொல்லிட்டார். வம்ச அனுச்சரித்தம் அந்த வம்சத்தினுடைய பரம்பரைகளையும் சொல்லிட்டார். விஸ்தரேன மகாமுனே ஸ்ரோதுமிச்சாமியகம். இப்ப நான் கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன் தேவரீர் இடத்திலிருந்து யதாவது உபசம்ஹதி. ஏன்னா உபக்கிரமம் ஆயிடுத்து, உபசம்ஹாரத்தையும் கேட்கணும். மகா பிரளய சஞ்ஞாஞ்ச கல்பாந்தேச்ச. இப்போ கல்பத்தினுடைய முடிவில இந்த மகா பிரளயம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தேவள் எனக்கு அனுகிரகிக்க வேணும், சொல்ல வேணும்னு கேட்கிறார். இப்போ பராசரர் சொல்றார், ஸ்ரீ பராசரஹா மைத்ரேய ஸ்ரூயதாம் மத்தஹா யதாவது உபசம்ஹதி கல்பாந்தே பிராகிருதே செய்வ பிரளயோ ஜாயதே யதா. இப்போ கல்ப காலத்தினுடைய கடைசி மகா பிரளயம்னு பேர். அந்த மகா பிரளயத்தையும் அந்த பிரளயம் அப்புறம் ஜீவராசிகள்லாம் அது எப்படி எல்லாம் அழையது. பிரளயோ ஜாயதே அதான் அஹோராத்திரம் பித்ருவிடாந்து மாசோ அப்தஹா திரிதபௌகசா சதுர்யுக சஹசிரேது பிரம்மணோத்வே விஜோத்தமா.
இப்ப முதல்ல இந்த அதாவது பிரளயம்ங்கிறது அது முதல்ல காலத்தை வச்சுட்டுதான் நம்ம முதல்ல தெரியணும். அந்த காலம்ங்கிறத பத்தி சொல்ற அகோராத்திரம் பித்ருவினாம், அதாவது அகோராத்திரம் அகோராத்திரம் பித்ருவினாம் மத்து மாசகா அப்படி. இந்த இடத்துல சொல்ற போது இந்த ஒரு மாசம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கெல்லாம் ஒரு நாள். இப்போ அகோராத்திரம் பித்ருநாம்து மாசகா அப்தஹா திதிவோகசாம். ஒரு வருஷம்ங்கிறது மனுஷர்களுடைய மானத்துல அளவுல ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள். அப்போ இதே மாதிரி கணக்கு பண்ணாக்க தேவதைகளுடைய ஆயுசுல 2000 வருஷம். சதுர்யுக சஹசிரேது பிரம்மணஹா அதுல வரப்போது இந்த ஒரு ஒரு 2000 சதுர்யுகங்கள். 2000 சதுர்யுகங்கள் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதாவது 2000 சதுர்யுகம்னு போட்டாலே நம்ம கணக்குல எங்கேயோ கால்குலேட்டர்ல எல்லாம் போட்டா அது எரர்னு காட்டும். அவ்வளவு வருஷங்கள் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அதுல கிருதம் திரேதா அப்புறம் துவாபரம் ச கலிஷ்ச இதி சதுர்யுகம் திவ்யைஹி வருஷ சகசிரேஸ்து தத் தத்வாதசபிஹி உச்சதே. இந்த 4 யுகமாக இருக்கக்கூடிய கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4ம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இது மாதிரி 2000 சதுர்யுகம் அப்படிங்கிறது கணக்கு. இப்போ இந்த 4 யுகமும் சேர்ந்து தேவதைகளுடைய கணக்குல என்ன அப்படின்னு பார்த்தா 12,000 வருஷம். சகசேதம் தத் துவாதசபிஹி உச்சதே. இந்த 12,000 அந்த தேவ வருஷம் அப்படிங்கிறது ஒரு சதுர்யுகம்னு கணக்கு இருக்கும். அதுக்கு மேல சொல்ற சதுர்யுகாணி அசேஷாணி சதிருஷாணி ஸ்வரூபதா ஆத்யம் கிருதயுகம் முக்த்வா மைத்ரேய அந்தியம் ததா கலிம். இப்போ ஒரு மன்வந்தரத்திலேயும் முதல் கிருதயுகத்தையும் கடைசியாக இருக்கக்கூடிய கலியுகத்தையும் விட்டுட்டு அந்த மற்ற சதுர்யுகங்கள்லாம் அந்த ஒரே மாதிரி இருக்கும்னு சமம்னு சொல்றார். அதாவது சதுர்யுகாணி அசேஷாணி சதிருஷாணி ஸ்வரூபத்துல 4 யுகங்களும் இருக்கும். ஆத்யம் கிருதயுகம் முக்த்வா அதை விட்டுட்டு அந்தம் ததா கலி இது விட்டுட்டு இது எல்லாம் பார்த்தாங்க. இது இந்த ஆத்யே கிருதியே சர்கா பிரம்மணா கிரியதே யதா கிரியதே உபசம்ஹாரா ததா அந்தேஷ கலோ யுகே. பிரம்மா முதல் கலி இந்த கிருதயுகத்தை எப்படி சிருஷ்டிய ஆரம்பிச்சு பண்ணினாரோ அதே மாதிரி கடைசி யுகமாக கலியுகத்திலையும் பிரம்மா இந்த சிருஷ்டியெல்லாம் மறுபடியும் உபசம்ஹாரம் பண்ற அதே ஆர்டர்ல அத முடிவை கொண்டு வருகிறார். மைத்ரேயா கலே ஸ்வரூபம் பகவன் விஸ்தரா பக்துமர்ஹசி தர்மஹா சதுஷ்பார் பகவான் எஸ்மின் விப்ளவம் ரிச்சதி. கேட்கிற கலியுகத்தினுடைய சொரூபத்தை சொல்லுவோம். கலியனுடைய முடிவில் தான் இத எல்லாம் உபசம்ஹாரத்தை அடைய போறதுன்னு சொல்றேன். இந்த கலியுகத்தினுடைய ஒரு சொரூபத்தை எல்லாம் எனக்கு சொல்லணும். ஏன்னா இந்த கலியுகத்துல தானே இந்த ஒரு தர்மத்துக்கு 4 பாதங்கள்னு சொன்னாரோ இல்லையோ. கிருதயுகத்துல 4 இருக்கும், திரேதாயுகத்துல 3, அப்புறம் துவாபர யுகத்துல 2, கலியுகத்துல 1, கடைசியில அந்த 4 பாதமும் அழிஞ்சு போயிடுறது, தர்மம் அழிஞ்சு போயிடுறதுன்னு சொல்றாளே. இப்போ அது எப்படி தர்மத்தினுடைய சுரூபம் தான் சொல்ற உபசம்ஹார ஸ்ததாந்தே பலேஹே தர்மஹா சதுஷ்பாத் பகவான் எஸ்மின் விப்ளவம். அதுக்கு எப்படி இந்த அழிவு ஏற்படுறது அப்படின்னு சொல்லணும்னு கேட்கிறார். அதுக்கு பராசரர் கலியனுடைய சுரூபத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரஹா கலேஹே ஸ்வரூபம் மைத்ரேய பவான் சோதி விச்சதி தஸ்மின் போத சமாசேன வர்த்ததே என் மகாமுனி சொல்றார். இப்போ இந்த கலியுகத்துல என்ன நடக்க போறது அப்படிங்கிறத நான் சுருக்கமா சொல்றேன், கேளுங்கோ. அதாவது வஸ்ததே என் மகாமனே சமாசேன, அதாவது சொல்ற
வர்ணாசிரமாச்சாரவதி பிரவருத்தி ந கலவு நாம் ந சாம ரித்யுர் தர்ம வினிஷ்பாதன ஐதுதி. அதுல ஒரு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். எப்படின்னு கேட்டா, வர்ணாசிரம ஆச்சாரவதி பிரவருத்தி ந கலவு நாம். மனிதர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அவளுடைய பிரவருத்தி, பிரவருத்தினா அந்த கான்டக்ட் அர்த்தம். அதாவது அவளுடைய நடவடிக்கைகள் எல்லா மனிதர்களுடைய திருணாம் பிரவருத்தி கலோ ந வர்ணாசிரமவதி. வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்க மாட்டார்கள். வர்ணாசிரம தர்மத்துக்கு உண்டான விதிகள்லாம் என்ன இருக்கோ அதை மனுஷர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். அழகா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். அப்படி இல்லாத போது ந சாம ரிக் யஜுகு தர்ம வினிஷ்பாதன சைதுகி. அப்படி அந்த வர்ணாசிரம தர்மம் இல்லாத போது இந்த இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள்னு அர்த்தம். சாம ரிக் யஜுகு தர்ம வினிஷ்பாதன சைதுகி. இப்போ தர்மத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய வைதிக கிரியைகள்னு அர்த்தம். எப்போ இவா அந்த வைதிக தர்மத்தை கடைபிடிக்கலையோ அப்போ வைதிகத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களும் கடைபிடிக்காமல் போயிடும். விவாஹா ந கலோ தர்மியா ந சிஷ்ய குரு சம்ஸ்திதி ந தாம்பத்திய கிரமோ நைவ வன்னி தேவாத்மகா கிரமஹா. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எவ்வளவு தூரம் தீர்க்கதரிசியா பராசரமர்கள் சொல்லியிருக்காங்க நினைச்சு நம்ம ஆச்சரியப்படணும். அதுல சொல்ற இதெல்லாம் என்னன்னு கேட்டா, கலியுகத்துல எப்படி விவாஹா தர்மியா ந கலோ. விவாகங்கள் கர்மங்கள்லாம் கலியில தர்ம பிரகாரம் நடக்காது. கலியுகத்துல தர்மம் எப்படி நடக்காது அப்படின்னு கேட்டா, விவாஹா தர்மியா ந கலோ. எங்களாழ்வான் வியாக்கியானத்திலையும் எழுதுற வர்ணாசிரமே இத்தியாதி ஸ்மார்த்த பிரபுத்தி விஷயம் சாமர் யஜுரிதி ஸ்ரௌத பிரவருத்தி விஷயம் த்ரயி பிரதிபாத்திய அக்னிஹோத்ராதி தர்ம வினிஷ்பாதனம் யஸ்யாஹா பிரவருத்தேஹே பிரயோஜனம். அப்போ விவாஹா தாம்பத்திய கிரமஹா, தம்பதி. இப்போ விவாகங்கள் நடக்காது. ந சிஷ்ய குரு சம்ஸ்திதி. அப்போ குரு சிஷ்யன் அப்படிங்கிற பரம்பரையும், இவர் இன்னாருக்கு குரு இன்னாருக்கு சிஷ்யன், அந்த குரு சிஷ்ய பரம்பரையும் இருக்காதுங்கிற இருக்கும். சிஷ்ய குரு சம்ஸ்திதி ந தாம்பத்திய கிரமோ நைவ வன்னி தேவாத்மகா கிரமனா. இந்த தாம்பத்திய உறவு, அதாவது பதிபத்னிகளுக்குள்ள இருக்கக்கூடிய தர்மமும் கிரமமாக இருக்காது. பதிபத்னிகளுக்குள்ள நடக்க வேண்டிய தர்மமும் இருக்காது. இப்போ அக்னியில பண்ண வேண்டிய காரியங்கள் தேவயஜம்னு சொல்றோமோ இல்லையோ, வன்னி தேவாத்மகா கிரமஹா. நம்ம பஞ்சமகா யஜ்யம் எல்லாம் சொல்றோமே, தேவயஜம் பித்ருயஜம்னு அக்னியில பண்ண வேண்டிய காரியங்களும் பண்ண மாட்டார்கள். எத்திர குத்திர குலே ஜாதோ பலி சர்வேஸ்வரஹா கலோ சர்வேபியா ஏவ வர்ணேபியா யோக்யா கன்யா அவரோதனே. இப்போ கலியுகத்துல எந்த குடும்பத்தை எந்த குலத்துல யாரு சாமர்த்தியமா இருக்கானோ அவன்தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு நேதா தலைவனாக இருக்க போறான். சொல்ற எத்திர குத்திர குலே ஜாதகா பலி, சரீரத்துல பலமா இருக்கக்கூடியவன். அந்த பலியா இருக்கிறவன் தான் என்னன்னா கலௌ சர்வேஸ்வரா, அவன் தான் தலைவனாக இருக்க போறான். சரீரத்துல பலம் இருக்கிறவன், அதாவது அக்கிரமம் பண்றவன் எவனோ அவன் தான் இருக்க போறான். அவன் யாரு எந்த குலத்துல இருக்கான்றதுலாம் அவனுக்கு நியமமே கிடையாது. இந்த குலத்தை சேர்ந்தவன் தான் இருக்கணும், இப்படி இருக்கிறவன்லாம் யோக்கியனா இதெல்லாம் புத்திமானே கிடையாது. அவன் யாரு அக்கிரமம் பண்றானோ அவன் தான் தலைவனாக இருக்க போறான். சர்வேபியா ஏவ வர்ணேபியா யோக்யா கன்யா அவரோதனே. அதாவது கன்யா அவரோதனம், அதாவது ஒரு பொண்ணை ஸ்வீகரிக்கிறதுக்கு, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரு அப்படின்னு கேட்டா, அவன் சர்வேபியா ஏவ வர்ணேபியா யோக்யா. அவன் யாரு இந்த ஐஸ்வர்யம் நிறைய இருக்கானோ அவன் தான் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு யோக்கியதை உடையவனாக ஆவான். அவன் தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு அர்த்தம். பணக்காரனா இருக்கிறவன் தான் நல்ல பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பான். அப்போ அதெல்லாம் அவனைதான் என்ன சொல்லுவா, சொல்லுச்சு யோக்கியன், அவன் தான் ரொம்ப மகாயோக்கியன், அவன் தான் பண்ண தகுந்தவன் அப்படின்னு. ஏனக்கேனச்ச யோகேன விஜாதின் தீட்சிதா கலோ எய்வ சைவச்ச மைத்ரேய பிராயஷ்சித்தம் கலோ கிரியா.
இப்போ இந்த ஒரு ஒரு பிராமணர்கள்லாம் த்விஜாகான்னு அர்த்தம். த்விஜாகா யாரு? ஏனகேனச்ச யோகேன த்விஜா த்விஜாதிஹி தீக்ஷிதா கலவு. அதாவது ஏதாவது ஒருத்தன் தீட்சிதன்னு பேரை வச்சுருவோம். இந்த தீட்சிதன், அந்த ஆச்சாரியன் அப்படின்னு பேர் வச்சுருவோம். இதுவே அந்த தீட்சிதன்னு பேரை வச்சுன்னுட்டா சாஸ்திரத்துல சொல்ல விதியா இதெல்லாம் கிடையாது. பிராயஷ்சித்தம்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அதாவது இந்த ஒரு ஒரு எந்த பாபம் பண்ணினாலும் பிராயஷ்சித்தங்கள்னு சாஸ்திரத்துல விதிச்சிருக்கோம் இல்லையோ, அந்த சாஸ்திர விகிதமான காரியத்தை பண்ண மாட்டான். அவன் ஏதாவது எதை சொல்றானோ அதுதான் பிராயஷ்சித்தம், அதுதான் தர்மம்னு ஆயிடும். தர்மசாஸ்திரம்ங்கிறது யார் வேணா தர்மசாஸ்திரம் சொல்லலான்னு ஏற்பட்டு போச்சு கலியுகத்துல. இன்னார் தான் தர்மத்தை சொல்லணும், இவாதான் இந்த பிராயஷ்சித்த கர்மாவை சொல்லணுங்கிறதுக்கெல்லாம் நியமமே கிடையாது போயிடுது. சொல்றார் ஏனச்ச யோகேன த்விஜாதி தீட்சிதா கலோ எய்வ சைவச்ச மைத்ரேய பிராயஷ்சித்தம் கலோ கிரியா. அவன் எதை சொல்றானோ அதுவே பிராயஷ்சித்தமாக ஆகும். அவன் என்ன சாஸ்திரத்துல சொல்லி இருக்கா இல்லையா அப்படிங்கறதையெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்றானோ அதுவே பிராயஷ்சித்தம்னு ஆயிடும். இதுல ஒரு வேடிக்கையா ஒரு வாத்தியார் கதை சொல்லுவார். ஒரு பழமொழி சொல்றது உண்டு. ஒன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவான். அது பொண்ணா பாவம் தின்னா போச்சுன்னா அது என்ன அப்படின்னா, அது வேடிக்கையா சுவாமி கோஷ்டிபுரம் சுவாமி காலக்ஷேபத்துல சாதிச்ச விஷயம். அவர் யாரோ ஒருத்தன் கடைக்காரன், மளிகை கடை வச்சிருந்தான். அவன் ஏதோ ஒரு நாள் அவன் கடையில ஒரு பூனை ஒண்ணு ஹிம்சை பண்ணிட்டு இருந்தது. அவன் என்ன பண்ணா, அந்த போவான் அந்த திராசுல எடை கல்லு ஒண்ணு இருக்கும், அந்த பூனை மேல விட்டு எறிஞ்சான். அது பட்டு அந்த பூனை போயிடுது, செத்து போனா பூனையை பண்ணா மகாபாவம்னா பயம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுடைய புரோஹிதர் வந்தா அவன்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுலயே திருஷ்டி. சுவாமி இந்த மாதிரி பூனை கொண்டுட்டேனே என்ன பண்றதுன்னா, ஓஹோ இது சரியா, என்ன பிராயஷ்சித்தம்னு இவனுக்கு தெரியாது. உடனே இவன் சொன்னா, அதே மாதிரி ஒரு தங்கத்துல ஒரு பூனையை பண்ணி தானம் பண்ணிடும், அந்த பாவம் போயிடும் அப்படின்னு சொன்னான். இவன் ஐயோ எனக்கு அவ்வளவு வசதி போறாதே, அதை என்ன பண்றது அப்படின்னா, இவன் என்னென்னமோ சொன்னா, தங்க இல்லைன்னா வெளியில கொடுன்னா, அப்புறம் இதுல கொடு, பித்தளை செப்பு இப்போ கடைசியில் சொன்னா, எதுக்கும் எனக்கு வசதியே இல்லை சுவாமி அப்படின்னு. சரி என்ன பண்றது, வெள்ளத்திலேயாவது பண்ணி கொடு, அந்த மாதிரி பூனையை பண்ணி தானம் பண்ணு அப்படின்னா, அவன் கடைக்காரன் நல்ல ரொம்ப சிக்கனம் கருமி. அவன் என்ன பண்ணா, சரி வெள்ளத்துல ஒரு பூனை மாதிரி பிடிச்சான், அதை பண்ணி இந்த பிராமணங்கிட்டே தானம் கொடுத்தான். தானம் கொடுத்துட்டு, சுவாமி இந்த மாதிரி தானம் கொடுத்துட்டேன், நான் கொன்ன பாவம் போயிடுதா அப்படின்னு கேட்டான். ஆஹா போயிடுத்துன்னு சொன்னான். அவன் சொன்னானோ இல்லையோ, அந்த பூனையை பிடிங்க, அந்த வெள்ளத்தை பிடிங்க வாயில போட்டுட்டான் இந்த செட்டியார். ஒன்ன பாவம் ஒண்ணுது, தின்ன பாவம் என்னது, இதுன்னு குறைச்சல் வழியோ போயிட்டு வான்னுட்டான். அந்த மாதிரி எது யாரு என்ன சாஸ்திரம் சொல்றானோ கலியில அதுவே சாஸ்திரமாக போயிடும். ஏனச்ச யோகேன த்விஜாதி தீட்சிதா கலோ எய்வ சைவச்ச மைத்ரேய பிராயஷ்சித்தம் கலோ கிரியா சர்வமேவ கலோ சாஸ்திரம் எஸ்ய யத்வசனம் த்விஜ தேவதாச்ச கலோ சர்வா சர்வஸ்ய ஆசிரமாக. இப்போ யார் எதை பண்றாளோ அதுதான் சாஸ்திரம்னு ஆயிருக்கு. கொஞ்சம் இத என்னது சாஸ்திரத்தை யாரு பார்த்தா தெரியாது, சாஸ்திரம் உண்மையிலேயே இந்த மாதிரி சொல்றதா அதுவும் தெரியாது. எவன் ஏதாவது சொல்லிட்டான்னா கேட்கறவன் பேச்ச கேட்டு அதுவே சாஸ்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, அதுவே சாஸ்திரம்னு ஆயிடும். இதுல தேவதாச்ச கலோ சர்வா சர்வஸ்ய ஆசிரமா. தேவதைகள்லாம் யாருக்கும் கிடையாது, யார் வேணா எந்த ஆசிரமத்தையும் கடைபிடிக்கலாம். அதான் ஆசிரமத்துல, ஆசிரமம்னு சொல்றது வர்ணாசிரமம்னு சொல்றச்சே பிராமண கஷத்திரிய அந்த வர்ணங்கள். ஆசிரமங்கிறது பிரம்மச்சரியம் கிரகஸ்தன், அப்ப வானப்பிரஸ்தன் சன்னியாசின்னு எல்லாம் இருக்கோ இல்லையோ, யார் எந்த ஆசிரமத்தை வேணாலும் கடைபிடிக்கலாம். அது ஒண்ணும் நியதியே கிடையாது. இங்க இருக்கிறவன் அதுக்கு போகலாம், இதெல்லாம் வரலாம். அதாவது இன்னாருக்கு இன்ன ஆசிரமம்னு கிடையாது. அதாவது என்ன தாத்பரியம் கேட்டா, இப்போ சன்னியாசாசிரமம்னு இருக்கு, அதெல்லாம் யார் வேணா சன்னியாசாசிரமம் போக முடியாது, யார் வேணா வானப்பிரஸ்தனாக இருக்க முடியாது. அப்ப அவளுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு, அதுதான் பண்ணணும். அதனால விவாக
விவாகாதுல எங்களாழ்வான் வியாக்கியானத்துல சுவாரஸ்யம். தம்பத்தியோர் தர்மஹா தம்பதிச்சு தாம்பத்தியம். இப்போ தம்பதிகளுடைய தர்மம்னு அங்க சொன்னதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு, ஏன்னா இப்போ பாக்குற மாதிரியும் இப்ப எவ்வளவோ இந்த விவாகங்கள் முறிஞ்சு போறது, இந்த டிவோர்ஸ்ன்னு ஒரு ரொம்ப சகஜமா போயிடுது. டிவோர்ஸுங்கிறது சர்வசகஜமா இருக்கு லோகத்துல. அடியான இடத்துல ஒரு ஒரு வித்தியார்த்தி, ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சான். அவ வந்து ரிட்டையர்டு ஒரு ஜட்ஜு. அவ வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு படிச்சான். படிக்கிற போது அவ சொன்னா, நாங்கள்லாம் கோர்ட்ல இருக்கிற போது ஃபேமிலி கோர்ட்டுங்கிறது ஒண்ணுதான் இருக்கும். அதுக்கே கேசஸே வராது, ரொம்ப ஃப்ரீயா இருப்பா. இன்னி தினத்துல இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்லயே 15 ஃபேமிலி கோர்ட் இருக்கா. அந்த 15 ஃபேமிலி கோர்ட்லயும் கேஸுகளை ஹேண்டில் பண்ண முடியாது, திண்டாடுற அவ்வளவு கேஸுகள் இருக்கு. முக்கால்வாசி கேஸுகள் டிவோர்ஸ் கேஸுங்கிற இது மாதிரி தம்பதி கிரமம்ன்றது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ யாரு வேணா எந்த தேவதைகளை வேணாலும் வச்சுக்கலாம். உபவாசஸ்ததா ஆயாசா வித்தோத்சர்கஸ்தபக்கலோ தர்மோ யதா அபிருச்சி தைஹி அனுஷ்டானைஹி அனுஷ்டிதா. இப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, உபவாசம் இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போறது அப்படிங்கிறது ஏதாவது சொல்ற அளவு உபவாசா ததா ஆயாசா வித்த உற்சர்க ஸ்தபக்கலோ, ஏதோ பணம் இது பண்றது. அப்புறம் தர்மோ யதா, நாம எதை இஷ்டப்பட்டபடி தர்மம் அப்படின்னு சொல்ல வேண்டி. இந்த உபவாசம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? ஏன்னா ஏகாதசி உபவாசம், ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான விஷயம். இப்போ இந்த சிரேஷ்டமான விஷயம்ங்கிறது அதையெல்லாம் விட்டு ஏகாதசி அன்னைக்கு தான் நிறைய சாப்பிட்றோம். மற்றதுக்கெல்லாம் ஏதோ என்னென்னமோ விரதங்கள்லாம் சொல்றா. இந்த சஷ்டி விரதம், அப்புறம் இந்த விரதம் அந்த விரதம் எல்லாம் சொல்றா. இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் எல்லாம் தெரியாது. இவா இஷ்டப்படி சொல்றது எல்லாமே இதெல்லாம் உபவாசம்னு ஆயிடுது. கீதையிலேயும் அர்ஜுனன் கேட்கிறான், பிரமாணம் பார்த்து கேட்கிறச்சு, ஏ சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்யான்னு கேட்கறான். எல்லாரும் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு இவா இஷ்டப்படி சில கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்றாளே, தேஷாம் கதி, அவளுக்கு என்ன கதி, அவளுக்கு என்ன பலன் உண்டா இல்லையான்னு கேட்கிறான். பெருமாள் பதில் சொல்றார், அவளும் கஷ்டப்பட்டுட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறான்னு. சாஸ்திரத்தை சொல்றத பண்ணாம இவா இஷ்டப்படி பண்ணிட்டு பலனை கொடுன்னு எங்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. இது அந்த மாதிரி யாரு எதை பண்றாளோ அதுதான் சாஸ்திரம்னு ஆயிடுது. இப்போ இஷ்டப்படி உபவாசம் இருக்கிறது, அதை கிருச்சம் பண்றது, அவாவா இஷ்டப்படி அனுஷ்டான். ஏன்னா யாரு என்ன யோசிக்கவே மாட்டான். இது சொல்லிட்டாலே இதுதான் உண்மையா, இதுதான் விரதமா அப்படின்னு கேட்டா அதுவே தர்மமாக ஆயிடும். அப்போ வித்தேன பவிதா பும்சாம் சொல்பேன ஆட்ய மதஹா கலோ ஸ்திரீனாம் ரூப மதச்சைவம் கேசைரேவ பவிஷ்யதி. யாருக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கோ அவன்தான் பெரிய ஈஸ்வரனாக ஆவான். பணங்காசுதான் இங்க பிரதானமாக போயிடும். ஸ்திரீகளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா அவ சிகை அலங்காரம் பண்ணிக்கிறதுதான் நோக்குடையவர்களாக இருப்பார்கள். அதாவது ஸ்திரீனாம் ரூப மதச்சைவம் கேசைஹி ஏவ பவிஷ்யதி. இந்த தலைமையினாலதான் அவளுக்கு ஒரு மதம், ஒரு ஈகோ, ஒரு ப்ரைட் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதெல்லாம் வந்துடுறது. இதுல கேசத்தினாலதான் அவளுக்கு இந்த ரொம்ப நீளமா அடர்த்தியா வச்சுக்கிறது. அதனால அவளே அவளை ரொம்ப ரூபவதியாக நினைச்சுப்பாளாங்க. ஏன்னா சொல்ற போது ஸ்திரீகளுடைய கேசம் அப்படிங்கிறது எப்பவுமே அவிழ்ந்து இருக்கக்கூடாது. இந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருதோ இல்லையோ, ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க முழுக்க தலையை விரிச்சு போட்டுட்டு தான் ஸ்திரீகள் நிறைய பேரை பாக்குற போது ரோட்ல எல்லாம் பாக்குறச்சே இதுவே ஒரு ஸ்டைல். இப்போ ஸ்திரீ தலைவரி கோலமா போறதுங்கிறது தான் இப்போ ஸ்டைலா போயிடுது லோகத்துல. இது ஷாம்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டெல்லாம் பண்றோம். இது அசாஸ்திரியம், இப்படி பண்ணவே கூடாது.
ஸ்திரீகள் தலைவரி கோலமா இருக்கக்கூடியதுங்கிறது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். தன்னுடைய பதி வியோகத்துலதான் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர மற்ற சமயங்கள்ல எல்லாம் தலைவரி கோலமாக இருக்கக்கூடாது, தலையை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது. ஒண்ணு பின் கோடாலும் பிடிச்சு போட்டுட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஆச்சாரத்துல சொல்லி கொடுப்பா பெரியவாள்லாம். தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. இப்போ மகர்ஷி அப்பவே சொல்ற, ஸ்திரீனாம் ரூப மதச்சைவம் கேசேரேவ பவிஷ்யதி சுவர்ண மணி ரத்னாது வஸ்திரச்ச உபக்ஷயம் கதே கலௌ ஸ்திரியா பவிஷ்யந்தி ததா கேசைஹி அலங்கிருதாக. அதாவது இந்த கலி ஜாஸ்தியாக ஆக இந்த ஸ்வர்ணம், கோல்டு, தங்கமோ இதெல்லாம் ரொம்ப க்ஷீணமாயிட்டே வரும்போது ஸ்திரீகள்லாம் தங்களுடைய கூந்தல் தான் அதுல என்னமோ அலங்காரமாக வச்சுட்டு இதையெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் சொல்ற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், பரித்யக்ஷந்தி பர்த்தாரம் வித்தஹீனம் ததா ஸ்திரியா பர்த்தா பவிஷ்யதி கலோ வித்தவானேவ யோஷிதாம். ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாளா, பர்த்தா தன்னுடைய ஒரு ஒரு பத்தியின் இடத்துல பணம் இல்லைன்னா அவனை விட்டுட்டு போயிடுவானா, டிவோர்ஸ் பண்ணிடுவான்றார் அவர். அதாவது பரித்யக்ஷந்தி பர்த்தாரம் வித்தஹீனம் ததா ஸ்திரியா, மாம்பியாங்கிட்ட பணம் இல்லைன்னா அவ விட்டுட்டு போயிடுவா. யார் பணக்காரனா இருக்கானோ அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பாளாம். பர்த்தா பவிஷ்யதி கலோ வித்தவானேவ யோஷிதாம், யார்கிட்ட பணம் இருக்கோ அவளைதான் பண்ணிப்பா. யோவை ததாதி பகுளம் ஸ்வம் ச சுவாமி சதான்றனா சுவாமித்வ கேது சம்பந்தோனாச்ச. Sir, I will call you. I am in a lecture. I will call you back, sir. பகுளம், யாரு நிறைய கொடுக்கிறானோ அவன் அள்ளி அள்ளி பணம் கொடுக்கிறவனாக இருந்தால் ததாதி பகுளம் சுவாமி சதா, அவன்தான் எல்லாருக்கும் தலைவனாக ஆவான். சுவாமித்வ ஹேது சம்பந்தோ நச்ச அபிஜானதா. இந்த சுவாமி சிஷ்யன் அப்படிங்கிற சம்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நல்ல குலத்துல வந்தவனா, நன்னா படிச்சவனா, நன்னா ஒரு நடவடிக்கை உடையவனாங்கிறதெல்லாம் அதுக்கு காரணமாக ஆகாது. பணம்தான் காரணமாக ஆகும். கிரகாந்தா திரவிய சங்காதா திரவியாந்தாச்ச ததா மதிஹி அர்த்தாச்ச ஆத்ம உபபோக்யாந்தா பவிஷ்யதி தலௌ யுகே. அதாவது அந்த ஒரு இந்த கலியுகத்துல பணம் சம்பாதிக்கிறது, கிரகாந்தா திரவிய சங்காதா, எதுக்காக? ததமதி, பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வீட்டுக்காக மட்டும்தான். அதாவது வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு தான் பணம் சம்பாதிப்பா. பாக்குற மாதிரி இப்போ எத்தனை பேர் லோன் வாங்கி வீடு கட்டிட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கடைசியில அதுவே கடன் அடைக்கிறதுக்கே சரியா போகும். இன்னைக்கு வீடு கொடுக்குறான், ஏதோ இந்த இடத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல லோன் வாங்கியாவது வீடு கட்டுறதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறான். சொல்ற அழகா உலக கிரகாந்தா திரவிய சங்காதா திரவியாந்தாச்ச ததா மதி அர்த்தாச்ச ஆத்ம உபபோக்யாந்தா. அதாவது இந்த இந்த திரவியம் எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டா, தானம் பண்றது. தானம் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கணும். அதெல்லாம் சொல்ற சுவாமித்வே தேசைஹி பிரசஸ்தைஹி அபிஜனா சுவாமித்வம் கிரகாந்தா புத்தேஹே சாத்தியம் தனார்ஜனம் நது ஆத்மஜானாதி தச்ச தனம் கிரக நிர்மாணார்த்தம் நது யாகதானார்த்தம். அந்த திரவியம்ங்கிறது யாகத்துக்கோ தானத்துக்கோ கிடையாது. சாஸ்திரங்கள்ல சொல்ற போது யாக யஜ்ஞங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம தர்ம மார்க்கமாக சம்பாதிச்ச பணத்தை வச்சுண்டு யாக யஜ்ஞங்களை பண்ணணும். அந்த அந்த யஜ்ஞத்தினால புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு சாஸ்திரம். ஆனா அப்படி இருக்க போறது இல்லை. அர்த்தாச்ச ஆத்ம உபபோக்யாந்தா, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய போகத்துக்காக மட்டும். இந்த பணத்தை சம்பாதிச்சு தான தர்மம் பண்ணி அத புண்ணியத்தை சேர்க்கணுங்கிறது கிடையாது. அதாவது இந்த உபபோக்யாந்தா பவிஷ்யந்தி கலோ, அதாவது நல்ல காரியத்துக்கு இல்ல. இதை விட இன்னும் சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்ல போற. ஸ்திரியா கலோ பவிஷ்யந்தி ஸ்வைரிண்யா லலிதஸ்பிருஹாக அந்யாயாத் ஆப்த வித்தேஷு புருஷாக ஸ்பிருகையாளவா. அதாவது இவா
ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணும், ஸ்திரீயா கலோ பவிஷ்யந்தி ஸ்வைரண்யா, இஷ்டப்படி போவாளாம். அவளுக்கு யாரையும் அவளை நம்ம தடுக்க முடியாது. லலித ஸ்பிருகாக, அதாவது ஒரு ஒரு இந்த இது இருக்கு, அந்நியாது ஆப்த வித்தேஷு புருஷாக, புருஷர்கள்லாம் அந்நியாய வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பா. ஸ்பிருகையா அளவகா அபியர்த்திதாபி சுகிருதா ஸ்வார்த்தமேவ நிரீக்ஷதே பணார்த்தார்த்தார் அர்த்தமாத்திரேபி கரிஷ்யந்தி ததா ஸ்பிருகா. அதாவது இந்த ஒரு எத்தனை பேர் நல்லவர்கள்லாம் சொன்னாலும் கூட அபியர்த்திதாபி சுகிருதாக, சுகிருத்து சுகிருத்து அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் சொல்ற பொழுது சுகிருத்துன்னா கீதையில சொல்ல பொழுது இருக்கிற சோபனமான ஹிருதயத்தை உடையவனுக்கு சுகிருத்துன்னு பேர். சோபனமான ஹிருதயம் அப்படின்னா என்ன அப்படின்னா இவனுக்கு நல்லதையே ஹிதத்தையே சொல்றவன் சோபனமான ஹிருதயத்தை உடையவன். சில பேருக்கெல்லாம் புத்திமதி சொல்லுவான், இந்த மாதிரி தவறான வழியில போற போது அபியர்த்திதாபி சுகிருதாக, நல்லவர்கள் நல்ல மனதை உடையவர்கள்லாம் எடுத்து சொல்லுவா, இதெல்லாம் பண்ணாதீங்கோ, இதெல்லாம் தப்பு அப்படின்னு கேட்டா கூட அதையெல்லாம் லட்சியம் பண்ண மாட்டாளாம். சுவார்த்தமேவ நிரீக்ஷந்தே, தங்களுடைய ஸ்வயம் பிரயோஜனத்தையே அவ எடுத்துப்பாவா. மற்றவாளுடைய பணார்த்தார்த்தார்த்த மாத்திரேவி, இந்த பணங்கள்லாம் ஒரு 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 பண அர்த்தார்த்தம், பாதியிலையும் பாதி, சல்லி காசுன்னு வச்சுக்கலாமே. சல்லி காசு கூட என்னன்னு கேட்டா தங்களுடைய சுயலாபத்துக்காகத்தான் அவ செலவழிப்பாளே தவிர நல்ல காரியத்துக்கு செலவழிக்க மாட்டா. சமான பௌருஷம் சேதா பாவி விப்ரேஷுவை தலம் க்ஷீர பிரதான சம்பந்தி பாவி கோஷுச்ச கௌரவம். இப்போ இந்த ஒரு சொல்ற சமான பௌருஷம் சேதா பாவி விப்ரேஷுவை தலம் க்ஷீர, அதாவது இந்த எழுதுறாருப்போ சமான பௌருஷாக சமான பௌருஷம் இது அபரவர்ணாக சூத்ராதயா விப்ரான் ஸ்வ சமான தேஜஸ்கான் மன்யந்தே இத்தியர்த்தா. எவ்வளவு தீர்க்க தர்ஷனமா எழுதியிருக்கார் மகர்ஷி. 4வது வர்ணத்தவர்கள் எல்லாருமே அதுல எழுதுற சமான பௌருஷம் இது அபரவர்ணாக, தவழ்ந்த குறத்தவர்கள் சூத்ர ஜாதிகள்லாம் என்ன பண்ணுவாளா, அதாவது அந்தவர்களை எல்லாம் சமான, எனக்கு சமானமானவன் தானே வாழலாம், இவன் என்ன விதத்துல வசதி அப்படின்னு கேட்பான். கதியில கேட்பான். சமான தேஜஸ்கான் மன்யத்தே, இவனை என்ன போல மனுஷன் தானே, இவனுக்கு என்ன ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு நினைப்பானா கலியுகத்துல. அப்போ அதனால என்ன, இந்த சமான பௌருஷம் சேதா பாதி விப்ரேஷுவை க்ஷீர பிரதான சம்பந்தி பாதி கோஷு. பசுக்களுக்கு அது அது எதுக்கு, பசுக்களுக்கெல்லாம் பால் இருந்தாதான் ஒரு ஒரு பெருமை. அதாவது அந்த அது இல்லைன்னா அதுக்கு கௌரவம் கிடையாது. அது பசு இல்லைன்னா இந்த பசுக்களை எல்லாம் வதம் பண்ணிடுவான்னு அர்த்தம். அதெல்லாம் போயிடுறானா. ததா பாதி கோஷ்ட கௌரவம் அனாவிருஷ்டி பயப்பிராயாக பிரஜாக க்ஷுத்பய காதராக பவிஷ்யந்தி ததா சர்வே ககன ஆசக்த திருஷ்டயாக. அதாவது துர்பிக்ஷம்னு பேர். கலியுகத்துல மழையெல்லாம் இல்லாம மழை இல்லாத வந்துருமோ அப்படின்னு பயம். அதுல சொல்ற அனாவிருஷ்டி பயப்பிராயாக, ஐயோ இந்த வருஷம் மழை பெய்யுமோ பெய்யாதோ, க்ஷுத்பயம், க்ஷுத்னா பசி கொடுமை எல்லாம் இருக்கும். ததா சர்வே ஆகாசத்தை பார்த்துட்டு இருப்பாளாம், எப்போ மழை பெய்ய போறதுன்னு பார்ப்பாளாம். கந்த மூல பலாஹாராக தாபசாயிவ மாணவாக ஆத்மானம் காதைஷ்யந்தீஹி அனாவிருஷ்டியாதி துக்கிதாக. ஓ, ஆகாரம் இல்லாததுனால இவாள்லாம் என்ன பண்ணுவாள், கண்டதை சாப்பிட ஆரம்பிச்சுடுவாள். என்ன ஆகாரம் இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நியதி இல்லாமல் எதுவானா சாப்பிட்றது அப்படின்றதையெல்லாம் ஆயிடும். என்னென்ன காயோ கிழங்கோ வேரோ அதையெல்லாம் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஆத்மஹத்தி எல்லாம் கூட பண்ணிப்பான்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த ஆர்டரிங் இந்த ஃபுட்னு என்னென்னமோ எல்லாம் சொல்றான்.
அதுல பிஸ்ஸா புஸ்ஸா எல்லாம் என்னமோ வரதே, அது என்ன போறதுன்னே தெரியாது, அதையெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுடுறான். அப்போ துர்பிக்ஷமேவ சததம் ததா கிளேச மனீஸ்வராக பிராப்சியந்தி வியாகிருத்த சுக பிரமோதா மாணவாக கலோ. இப்போ இந்த லோகத்துல இந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவா, மேல இருக்கலாம் நல்லத்தை பண்றதுக்கு சாமர்த்தியமாக இல்லாமல் எல்லாருமே கஷ்டத்தையே அனுபவிக்க போகிறார்கள். அஸ்நான போஜினகா நாக்னி தேவதா அதிதி பூஜனம் கரிஷ்யந்தி கலௌ பிராப்தே நச்ச விண்டோதக கிரியா. இப்போ தீர்த்தாமாடாமலே, அதாவது தீர்த்தாமாடாமல் ஆகாரம் சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்களாம். குளிக்கிறதே கிடையாது, குளிக்காமலேயே சாப்பிடுறதுன்னு. அப்புறம் அன்னைக்கு பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கட்டும், வைதிக கிரியைகள்லாம் அதான போஜனம். அக்னி தேவதா அதிதி பூஜனம், அக்னி காரியமோ தேவதா ஆராதனமோ அதிதி பூஜனமோ இருக்க போறது இல்லை. கரிஷ்யந்தி கலோபுராத்தே பிண்டோதக கிரியா. அப்புறம் இந்த பிண்டோதகம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சாத்தாதிகளும் தர்ப்பணாதிகளையோ சரியாக பண்ண மாட்டார்கள். கலோபிராத்தே என பிண்டோதக கிரியா. லோலுபா பிரஸ்வதேகாச்ச பக்வன்னாதன தத்பராக பகு பிரஜா அல்ப பாக்யாச்ச பவிஷ்யந்தி கலௌ ஸ்திரியா. இப்போ இந்த ஒரு இந்த சொல்ற லோலுபாக ரொம்ப பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள். ஹஸ்வதேகாச்ச, ஹஸ்வம்னா சரீரம் அப்படி மெலிஞ்சு போய் ரொம்ப இந்த இதெல்லாம் இருப்பா, பொட்டையா போயிடுவா. அப்புறம் பகு அன்னாதன, நிறைய இஷ்டத்தை சாப்பிடுவா, இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எல்லாம் சாப்பிடுவா. பகு பிரஜா அல்ப பாக்யாஸ்ட, அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அல்ப பாக்கியம், பாக்கியமற்றவர்களாக கலோஸ்திரியா. உபாபியாமபி பாணிபியாம் சிரக் கண்டூயனம் ஸ்திரியா குர்வந்தியா குரு பத்ருணாம் ஆஜ்ஞாம் வத்சயந்தி அநாதராக. இப்போ ரெண்டு கையால எப்படி தலையை சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. தலையை சொறியறதுங்கிறது சொல்லுவாங்க. உபாபியாமப்பி பாணிபியாம் சிரக் கண்டூயனம், கண்டூயனம்னா அந்த ஸ்கிராச் பண்றது, அதான் சொரிஞ்சுக்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல கண்டூயனம்னு பேரு. அவ தலையை எப்படி சொரிஞ்சுப்பாளாம். அதெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ரெண்டு கையால இந்த மாதிரி சொரிஞ்சு பார்க்கும். சொரிஞ்சுட்டு பெரியவா சொல்றதையெல்லாம் சரியா மதிக்க மாட்டா, கேட்க மாட்டாள. இந்த பிராப்சந்தி வியாகிருத்வா மானவாகம் நாதேஷ்யந்தி பகுப்ராஜல்பா பவிஷ்யந்தி பட்சந்தி அநாதராக குரு பத்ருணாம் ஆக்ஞா. குருவனுடைய ஆக்ஞையோ பர்த்தாயோ அவளை பட்சியந்தி, ஆமா இவர்னா சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு அநாதராக. ஓம் போஷண பராக க்ஷுத்ராக தேக சம்ஸ்கார வர்ஜிதாக பருஷா அனுத பாஷின்யா பவிஷ்யந்தி கலௌ ஸ்திரியா. அப்ப என்ன பண்ணுவாளா, அவளுக்கு சரீர சுத்தியே இருக்காது. சரீர சுத்தி இல்லாமல் என்ன பண்ணுவானா, ஆக சாப்பிடறதுலயே இதுவா இருப்பா. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவா, இந்த ஒரு பருஷமாக வாக்கியம் சொல்றது. ஏன் பருஷமாக என்னன்னா, பருஷா, பருஷம்னா ரொம்ப கடுகடுன்னு பேசுறது. ஏன் அனிருதவாதின்யா, அதாவது பொய் பேசுறவளாக பாஷன்யா பவிஷ்யந்தி. துஷீலாக துஷ்டசீலேஷு குர்வந்தி சததம் ஸ்பிருஹா அசத்விருத்தா பவிஷ்யந்தி புருஷேஷு குலாங்கனாக. அப்போ இந்த நல்ல ஸ்திரீகள்லாம் கூட அவ மனசு கெட்டு போயிடுமா சொல்ற. துஷீலாக துஷ்டசீலேஷு குர்வந்தி சததம் ஸ்பிருஹா, ஆசை இருக்குமா. நல்ல குலத்துல பிறந்த ஸ்திரீகளுக்கும் கூட இந்த ஒரு கெட்ட நடவடிக்கை உள்ளவர்களை எல்லாம் ஆசைப்படுவாளாம். இப்போ அதனால தப்பா அசத்விருத்தாக பவிஷ்யந்தி, அதனால நல்ல நடவடிக்கை இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்போ வேத ஆதானம் கரிஷ்யந்தி பட்டவச்ச அகிருதம் விரதாக கிரகஸ்தாச்ச ந போஷ்யந்தி ந தாஸ்யந்தி உச்சிதான்யபி. பிரம்மச்சாரிகள்லாம் என்ன பண்ணுவா, இப்போ
அந்த பிரம்மச்சாரிகளுக்கு உண்டான ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்க மாட்டாளாம். வேத ஆதானம் கரிஷ்யந்தி, வேதத்தை முறைப்படி போத மாட்டான். படவச்ச அகிருத விரதாக, ரொம்ப முக்கியம். அந்த வேதத்தை அத்தியனம் செய்வதற்கு உண்டான விரதம் எதுவோ அந்த விரதத்தை அனுஷ்டிக்காமல் இஷ்டப்படி வேதத்தை ஓதுறதுன்னு ஆரம்பிச்சுடுவா. கிரகஸ்தாஷ்ட நகோஷ்யந்தி, கிரகஸ்தர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா உபாசனம் முதலானதை எல்லாம் பண்ண மாட்டா. தாஸ்யந்தி அனுச்சிதான்யதி, அதாவது சத்பாத்திரத்துல தானத்தை கொடுக்காத கண்டவாளுக்கு தானத்தை கொடுப்பா. அப்புறம் வானப்பிரஸ்தா பவிஷ்யந்தி கிராமிய ஆகார பரிகிரகாக பிக்ஷவச்சாபி மித்ராதி ஸ்நேக சம்பந்த யந்திரணாக. வானப்பிரஸ்தர்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அவ வானப்பிரஸ்தர்னா வனத்துல போய் இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடணுமே தவிர அதை விட்டுட்டு கிராமத்துல உட்காந்துட்டு நல்ல விருந்து சாப்பிடுகள்லாம் சாப்பிடுப்பாளா. எல்லாத்தோட ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றது விஷயம், பிக்ஷவகா சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா தங்களுடைய சுற்றத்தார்கள் கூடவே எப்போ இருப்பாங்க. சன்னியாசிகள்ங்கிறவா எப்படி இருப்பா சொல்ற, பிக்ஷவாச்சாபி மித்ராதி ஸ்நேக சம்பந்த யந்திரணா, மித்ரன் புத்திரன் முதலான சம்பந்திகளோடு கூடவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள். அரக்ஷிதாரகா ஹர்த்தாரகா சுல்கவியாஜேன பார்த்திவாக ஹாரிணா ஜனவித்தானாம் சம்பிராப்தேது கலவு இவே. ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவான், நிறைய வரி போட்டு இருப்பானா. பிரஜைகளை ரட்சிக்கிறதையெல்லாம் விட்டுட்டு வரி போட்டு அவ ஜனங்களுடைய தனத்தை அபகரிப்பாளா. இப்போ அதாவது அரக்ஷிதாரகா கர்த்தாரகா சுல்கம் வியாஜேன பார்த்திவாகா. சுல்கம்னா டாக்ஸ், வரி விதிக்கிற சாக்குல நிறைய வசூல் பண்ணுவாளா ராஜாக்கள். அப்போ ஹாரிணகா ஜனவித்தானா ஹாரி, ஜனங்களுடைய பணத்தை எல்லாம் அபகரிச்சுடுவா. அப்போ சொல்ற சம்பிராப்தேக்கு கலவியிலே யோ யோ அஸ்வரத நாகாட்யாச்ச ராஜா பவிஷ்யதி யச்சா அபலஹ சர்வஹ சப்ருத்யஹ கலௌரியே. யாருக்கு ஒரு ஒரு எவரிடத்துல இந்த யானை குதிரை படை பலம் இருக்கோ ஆள் பலம் இருக்கோ அவன்தான் தலைவனாக ஆவான், அவன்தான் ராஜாவாக இருப்பான். யாரெல்லாம் சக்தி இருக்காளோ சக்தி இல்லாதவர்களோ அவர்கள்லாம் வேலைக்காரர்களாக ஆவார்கள் சொல்ற. அந்த அபலஹா சபிருத்தியா கலோ வைஷ்யாக கிருஷி வணிஜ்யாதி சந்தித்த நிஜகர்ம எது சூத்ரவிருத்தியா பிரவத்யந்தி காரு கர்ம உபஜீவிதா. வைசியர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா தங்களுடைய விருத்தியாக இருக்கக்கூடிய அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டா இந்த வேற ஏதாவது ஒரு ஜீவனத்தை விட்டுப்பாலாம். இப்போ 4வது வர்ணத்தினுடைய அதாவது அடிமை தொழில், அதாவது ஏவல் பண்றது அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவா. வைக்ஷிரத அபராசூத்ராக பிரபிரஜாலிங்கரோ அதமாக பாஷண்ட சம்ஸ்ரயா விருத்தி ஆசிரியஷந்தி சத்கிருதாக. அதாவது இந்த 4வது வர்ணத்துல இருக்கக்கூடியவர்கள் வைக்ஷிரத பராகா சூத்ராகா, 4வது வர்ணத்தவர்கள்லாம் சன்னியாசியினுடைய வேஷத்தை தரிச்சுருவாளாம். இப்போ அவ எடுத்துட்டு இது மாதிரி பிக்ஷைக்கு போறா அப்படின்னு இருந்து எல்லா ஜனங்களும் தங்களை ஆசிரியிச்சு அவளை எல்லாம் ஆராதனம் பண்ணி சொல்லி பாஷண்டிகள் பாஷண்ட சம்சயாம் விருத்திம் ஆசிரியந்தி சத்கிருதாக. துர்பிக்ஷகர பீடாபிஹி அதீவ உபத்ருதா ஜனாக கோதுமான்ன யவான்னாட்யான் தேசான் யாஸ்யந்தி துக்கிதாக. எவ்வளவு அழகா சொல்லி இருக்காங்க. ஜனங்கள் இந்த கஷ்டத்தினால இந்த வரிச்சுமைகளோ இல்ல இந்த ராஜாக்களுடைய உபதிரவத்தினால என்னவோ தங்களுடைய தேசத்தை விட்டு விட்டு கோதுமை இந்த விளையிற தேசத்துக்கு போயிடுவானாங்க. ஜனங்கள் தங்களுடைய தேசத்துல இதனோட கஷ்டத்தை எல்லாம் பொறுக்க முடியாமல் இப்ப ரொம்ப தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்க. அதுல சொல்ற இந்த துர்பிக்ஷகரி துர்பிக்ஷகர பீடாதிகி அதீவ உபத்ருதா ஜனாக கோதூம அன்ன யவ அன்ன ஆட்யான் தேசான்.
ரொம்ப பணக்காரமாக இருக்கக்கூடிய தேசம், கோதுமை விளையிற தேசத்துக்கெல்லாம் அவெல்லாம் கஷ்டத்தோட அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சுடுவா. வேதமார்க்கே பிரதீனேச்ச பாஷண்யார்க்கே தபோஜனே அதர்ம விருத்தியா லோகானாம் அல்பம் ஆயுகு பவிஷ்யதி. இந்த வர்ணாசிரம தர்மங்கள் குறைய என்ன ஆகும் கேட்டா பாஷண்டிகளுடைய மதங்கள்லாம் ஜாஸ்தியாகும். வேதத்துக்கு விருத்தமான மார்க்கங்களை எல்லாம் கடைபிடிக்கிற போது அவளுடைய ஆயுசும் குறைஞ்சு போயிடுறது. அதர்ம விருத்தியா லோகானாம் அல்ப ஆயுகு பவிஷ்யதி. அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியமானேஷு வை தபா நரேஷு நிருபதோஷேன பால்யே மிருத்யு பவிஷ்யதி. சாஸ்திரத்துல சொல்லப்படாத ஒரு கர்மாக்கள், சாஸ்திரத்துக்கு விருத்தமான கர்மாக்களை எல்லாம் பண்றதுனாலேயே பால்ய மரணம்ங்கிறது ஏற்படுமா? இப்போ இந்த பால்ய மரணம்ங்கிறது சகஜமாக அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியமானேஷு வை தபா நரேஷு நிருபதோஷேன ராஜாவினுடைய தோஷத்தினாலேயும் பால்யே மிருத்யு பவிஷ்யதி. பவிதா யோஷிதாம் சூதிகி பஞ்சஷட் சப்தாவார்ஷிகி நவா அஷ்டதச வருஷானாம் மனுஷியானாம் ததா கலோ. கலியில இன்னும் அந்த ஸ்திதி இன்னும் நமக்கு வர ஆரம்பிக்கல, வரும் சொல்றாரு. இப்போ ஸ்திரீகள், பெண்கள், குழந்தைகள்லாம் 8 வயசு 9 வயசுக்குள்ளேயே அவள்லாம் பிரெக்னென்ட் ஆகி பிரசவிச்சிருவான்னு சொல்றாரு. இதெல்லாம் இருக்கும். அது இன்னும் அந்த இது வரல. ஆண் பிள்ளைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா 10 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு அதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுவா. இப்போ பலிதோ உத்பவச்ச பவிதா ததா 12 வார்ஷிகா ந அதிஜீவதீவை கஷ்டித் கலோ வருஷாணி விம்சதி. இப்போ இதனால இந்த ஒரு கலியுகத்துல ரொம்ப 20 வயசு தான் அதிகமா இருக்குமா, அந்த அல்பாயுசா போயிடுவான். பலித உத்பவச்ச பவிதா ததா 12 வருஷத்துலயே இப்பெல்லாம் நாமளே பாக்குறோம். இந்த வேதோக்தம் தீர்க்கமாயு வேத பிராயம் அப்படின்னு சொன்னா 120 வருஷம். சாதாரணமா மனுஷமானத்துல 120 வருஷம்ங்கிறது மனுஷமானத்துல இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக போயிடுது. 120 வருஷங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல இப்போ நம்ம ஏஎம்ஆர் சுவாமி இருக்கார், ரவிசூர் சுவாமி இருக்கார். இவா எல்லாம் 100 வயசு அவெல்லாம் ஏதா சாஸ்திரம் இருந்துட்டா, அதனால இருந்துட்டா. ஆனா இப்பெல்லாம் 80 வயசு ஆனா ஆயிடுச்சுன்னா நமக்கு சரீரத்துல சிரமம் வந்துடுறது, அதுவே பெரிய ஆயுசு. அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக போயிட்டு இருக்கு. இன்னும் களி முத்த இப்ப கலியனுடைய மத்தியில இருக்கும். களி முத்த என்ன ஆறுதுன்னு கேட்டா அவ 20 வயசு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறார். விம்சதி அல்ப பிரஜா விருத்தாலிங்கா துஷ்டா அந்த கரணாக தலோ யதஸ்ததோ விரங்ஷந்தி காலேன அல்பேன மானவாகா. அதாவது ஜனங்கள்லாம் அல்ப புத்தி உடையவர்களாகவும் அப்புறம் இந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பாள். அந்த எண்ணம் இருக்கிறதுனாலேயே சீக்கிரத்திலேயே அவளுக்கு மரணம்ங்கிறது சம்பவிக்கும். யதா யதாகி மைத்ரேய ஹானிகி கர்ப்பஸ்ய லட்சதே ததா ததா கலேகே விருத்தி அனுமேயா விசக்ஷணைகி. எப்போ தர்மத்துக்கு ரொம்ப குறைவுங்கிறது குறைஞ்சுட்டே வருதோ அப்ப நன்னா தெரிஞ்சுக்கலாம் கலிங்கிறது விருத்தியாயின்னு இருக்கு, ரொம்ப அதிகமாயின்னு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் யதா யதா சதாம் ஹானிகி வேதமார்க்கானுசாரினா ததா ததா கலேகே விருத்தி அனுமேயா விசக்ஷணை. எப்பொழுதெல்லாம் இந்த வேத மார்க்கத்தை அனுசரிப்பவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறதோ அப்ப கலிங்கிறது விருத்தியாயின் இருக்குங்கிறதையும் அறிவாளிகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். பண்டிதைகி ததா அனுமேயம் அதா விசக்ஷணை பிராரம்பாச்ச அவசீதந்தி யதா தர்மபிருதான்றினா ததா அனுமேயம் பிராதான்யம் கலேகே மைத்ரேய பாஷண்டிகி. அதாவது எப்போ ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அதுக்கு விக்னங்கள்லாம் இருக்கும், பயன்கள்லாம் இல்லாம போய்விடுறதோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் கலியுகம்ங்கிறது நல்லா விருத்தியாயின் இருக்கு. பிராரம்பச்ச அவசீதந்தி யதா தர்மபிருதா. இந்த ஆரம்பிச்ச நல்ல காரியம் பலனற்று போறதுன்றதோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம். ந பிரீதி வேதவாதேஷு பாஷண்டேஷு யதா ரதிகி கலேகே விருத்திகி ததா பிராஜ்ஞேகி அனுமேயா விசக்ஷணை. எப்போ முடிச்சுடுறேன், இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சுடுறேன் இந்த அத்தியாயத்தை. இப்போ இந்த யதா
प्रारम्भांस्यन्ते यदा यदा यज्ञानाम् ईश्वरः पुरुषोत्तमः युज्यते पुरुषैः यज्ञः तदा ज्ञेयं कलेः பலம். இப்போ எந்தெந்த சமயத்துல எல்லாம் இந்த ஒரு பகவானை குறிச்சு யாகம் பண்ணலையோ புருஷோத்தமஹா யஜ்ஞானாம் ஈஸ்வரா. ஏன்னா யஜ்ஞோவை விஷ்ணு யாகத்துக்கு அதிபதி பகவான் நாராயணன். அவனை குறிச்சு யாகம் பண்ணாமல் இஷ்டப்படி பண்றதுனால அப்பவே கலிக்கு விருத்தி வந்துடுது. பிரீதி வேதவாதேஷு பாஷண்டேஷு கலேகே. வேதத்துல சொல்லப்பட்ட மார்க்கத்தை உபன்யாசங்கள்லாம் கேட்காமல் இஷ்டத்துக்கு சொல்றதையெல்லாம் கேட்கிறாளோ இல்லையோ, அதையெல்லாம் இல்லாமல் பாஷண்டிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல நம்பிக்கை வருதோ அப்பவே கலியுகம் புத்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கலோ ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வ சஷ்டார ஈஸ்வரம் ந அர்ச்சயிஷ்யந்தி மைத்ரேய பாஷண்டோ அபகிருதா ஜனாக. பாஷண்டிகளால் சொல்லப்பட்டு எப்பொழுது ஜனங்கள் சாட்சாத் லோக சிருஷ்டிகர்த்தாவான பகவானை ஆராதிக்காமல் போகிறார்களோ அப்பவே கலி அதிகமாயின்றிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கிம் தேவைஹி கிம் திஜைஹி வேதைஹி கிம் சௌச்சேன அம்புஜன்மனா இத்யேவம் விப்ரவக்ஷந்தி பாஷண்டோ உபகிருதா ஜனாக. ஆமா, எங்க தேவதைகளை எல்லாம் நிஷேதம் பண்றது, நாஸ்திக வாதம் பேசுறது, பிராமணர்களை தூஷிக்கிறது, வேதங்கள்லாம் பொய் சொல்றது, சுத்தி சௌச்சம் இதையெல்லாம் பத்தி யாரு ஒருத்தர் பரிகாசம் பண்றாளோ அப்பவே, யாரு இந்த பாஷண்டிகள்லாம் சொல்றது கேட்டு சொல்றாளோ அப்பவே கலி முத்தி போறதுன்னு வச்சுக்கலாம். சொல்பா அம்பு விருஷ்டி பர்ஜன்யா சஸ்யம் சொல்ப பலம் ததா அல்பசாரம் ச விப்ரா பிராப்தே கலோ யுகே. அதாவது மழை குறைஞ்சு போயிடும், அம்பு விருஷ்டி, அப்புறம் சொல்ப பலம், பழங்களும் குறைஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய ரசங்களும் குறைஞ்சு போயிடும். இது கலியுகத்துல வந்துடும். சாணி பிராயாணி வஸ்திராணி ஷமீப்ராயா மகீருகாக சூத்ர பிராயாக ததா வர்ணாக பவிஷ்யந்தி கலௌவிகே. ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது இந்த அதாவது அழகா சொல்றேன். அதாவது ஜனங்கள் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பத்தி சொல்ற இருக்கும். சாணி பிராயாணி வஸ்திராணி, அதாவது வஸ்திரங்கள்லாம் ஷாக்கு மாதிரி இருக்குமா. ஜனங்கள் போட்டுக்கக்கூடிய வஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ஷாக்கு மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோமோ இல்லையோ, ஜீன்ஸுங்கிறதா என்னன்னு கேட்டா இது அப்பவே நினைச்சு பார்த்திருக்காரு மகர்ஷி. ஷாணி பிராயாணி, அதாவது ஷாக்கு மாதிரி இருக்குமா அந்த போட்டுக்கக்கூடிய வஸ்திரங்கள்லாம். அதாவது வஸ்திராணி ஷபி பிராயாணி மகீருஹாஹா, அதாவது இந்த அந்த அந்த ஷமி பிராயாணி வன்னி மரங்களாக இருக்கும். மகீருஹாஹா சூத்ர பிராயாக வர்ணாக. இந்த ஜனங்கள்லாம் அநேகமா சூத்ர தர்மத்தையே இதையே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாளாம். இந்த பூமியில இது எல்லாம் என்ன ஆகும், அந்த வர்ணத்தையே அல்பா அணுப்பிராயாணி தானியானி ஆஜ்யப்பிராயம் ததா பய பவிஷ்யந்தி கலௌ பிராப்தேஹி அசீரம் ச அனுலேபனம் அணுப்பிராயாணி. இந்த தானியங்கள்லாம் ஒரு குட்டி குட்டியா ஆயிடுமா. தானியங்கள்லாம் பெருசு பெருசா இருக்காது. இப்பெல்லாம் எத்தனை இத்தினோண்டு அரிசியிலேயே இத்தினோண்டு அரிசியெல்லாம் உங்களுக்கு முன்னெல்லாம் சம்பா அரிசின்னு கேட்டா எவ்வளவு பெருசு இருக்கும். அரிசி எல்லாமே என்ன சின்ன சின்னதா போயிடுது. தானியங்கள்லாம் அதனுடைய சைஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடுமா. அப்போ அதே மாதிரி இந்த ஆடு இந்த மாதிரி அந்த மிருகங்களுடைய பால் தான் இருக்குமா. இப்போ அந்த சந்தனம் அந்த இதெல்லாம் என்னன்னு கேட்டா டூப்ளிகேட் சந்தனம் மாதிரி எல்லாம் கொடுக்கிறா இருக்கும். கலோ அனுலேபனம் ஹி அசீரம், உண்மையான சந்தனம் எல்லாம் இருக்காது. இந்த பம்பரை கட்டான்னு சொல்லுவான், அந்த மாவு எல்லாம் வச்சு பூசிக்க ஆரம்பிச்சுடுவான். இந்த பவுடர்னு அர்த்தம். ஸ்வஸ்ரூர பூயிஷ்டா குரவச்ச நிருணாம் கலோ சியாலாத்யாக ஹாரி பாரியாச்ச சூர்தோ முச்சத்தம். அப்புறம் இவ என்ன பண்ணுவானா, இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டான், பெத்தவாளை விட்டுருவானா, மாமனார் மாமியாருக்கு சிசுருவை பண்ண ஆரம்பிச்சிருவாளாம். அதாவது மாப்பிள்ளைகளுக்கு மாமியார் மாமனார் சொல்றதுதான் பெருசா போயிடும். பெற்றவர்களை எல்லாம் விட்டுடுவானாம். யாரு அப்பா அம்மான்னே தெரியாது. அவன் என்னன்னு கேட்டா அது ஆமா என்ன ஆயிடுது,
அந்த ஸ்வஸ்ரு இல்லையா, ஸ்வசுரஹா பூயிஷ்டா குரவஹா, ஸ்வசுரனா மாமியார் மாமனார் தான் குரவஹா, சியாலாத்யாகா ஹாரி பாரியாஷ்ட, பச்சனன் முதலானவர்கள் தான் ரொம்ப சுகிருதா, ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக ஆயிடுவாளா. கஸ்ய மாதா பிதா கஸ்ய யதா கர்மானுதா, ஆறா அப்பா யாரு அம்மா, அவன் பாவபுண்ணியத்தால் அங்கங்க பொறுத்துட்டு போறான் போ. இது உதாகரிஷ்யந்தி ஸ்வசுரா அனுகதா, மாமனார் மாமியார அண்டி பழைக்கிறவாள்லாம் ஆமா என்ன ஏதோ கர்மானுகுணமா பிறந்துட்டோம் போ அப்படின்னு சொல்லிடுவாளாம் அவளை எல்லாம். வாய் மன காய கைர் தோஷைஹி அபிபூதாக புனப்புனா நராக பாபானி அனுதினம் கரிஷ்யந்தி அல்பமேதசா, தினம் தினம் பாபத்தை பண்ண ஆரம்பிச்சுடுவாளாம். எப்படியும் மனோவாக் காயங்கள், மனசினாலேயும் வாக்கினாலேயும் சரீரத்தினாலேயும் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவா. நிசத்யானாம் அசௌச்சானாம் நிர்ஹீகானாம் ததா ரிணாம், பொய் பேசுவார்கள், சுத்தி இருக்க மாட்டார்கள், வெக்கப்படவே மாட்டா, எதுக்குமே கவலைப்பட மாட்டா. ரிணாம் எத் எத் துக்காய தத் சர்வம் கலிகாலே, துக்கத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். நிஸ்வாத்தியாய வஷட்காரே ஸ்வதா ஸ்வாஹா வர்ஜிதே, அதாவது சுவாத்தியாயம்ங்கிறதெல்லாம் இல்லாம போயிடும். வஷட்கார் யாக யஜ்ஞாதி கிரியைகளா ததா பிரவிரலா தர்மஹா கொச்சில் லோகே நிவட்சதே, தர்மம்ங்கிறது யாவது ஒரு இடத்துல துடிவோண்டு இருக்குமா. அதான் தத்திர அல்பேனையோ எத்தனேன புண்ணியஸ்கந்தம் அனுத்தமம் கரோதியா கிருதயுகே கிரியதே தபசாகி சகா. இதையெல்லாம் கலியுகத்துல இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இத இந்த கலியுகத்துல யாராவது ஒருத்தன் அல்பேனையோ எத்தனேன ரொம்ப கஷ்டப்பட்டாவது குந்தம் அனுத்தம் துளியோண்டு புண்ணியம் பண்ணா கூட யகா கரோதி, அவன் கிருதயுகத்துல பெரிய தபஸ் பண்ணின பலனை அடைவான் அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த கலியுகத்தினுடைய தர்மத்தை பத்தி சொல்றது. அடுத்தது 2வது அத்தியாயத்திலையும் இந்த மற்ற கலியுகத்தினுடைய இதெல்லாம் சொல்லப்படுற மகரிஷி, அதை தொடர்ந்து அனுபவிப்போம். நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏன் ரொம்ப வசதியான காலத்துல இருந்துட்டு நம்ம பட கஷ்டம் மொத்தமா சொல்லிட்டு, அதாவது இப்ப இருக்கிறது, அதாவது இந்த பெருமாள் அனுகிரகத்துல இதுவே நம்ம ஏதோ அனுபவிக்க கஷ்டப்பட இந்த சகிக்க முடியாத அளவுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த ஜென்மம்னு இல்லாத நல்லபடியாவே இது பண்ணிட்டு பிரபத்தி பண்ணிட்டு பெருமாள் சேர்றதுதான் அதனுடைய ஒரே வழி. அதான் தீர்க்கதரிசியா சொல்லியிருக்காரு பராசர மகரிஷிங்கிறது, ரொம்ப தீர்க்கதரிசியா சொல்லிவிட்டாரு. அதெல்லாம் அப்படியே கண்கூடா சொல்றேன். இதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்றேன். அஷ்டசூலா ஜனபதாகா சிவசூலா சதுஷ்பதாகான்னெல்லாம் அங்க சொல்ற போது, இன்னும் புராணங்கள்ல வரைச்சு அவ ஸ்திரீகளுக்கெல்லாம் லஜ்ஜை இல்லாமல் நடு ரோட்ல வந்து தெரியவா அப்படின்னு எல்லாம் வேற சொல்றேன். ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றேன். பொதுவாகவே இந்த லேடிஸ் வந்து இது வச்சுக்கிறது, குழந்தைகள்கிட்ட அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு சொல்லுங்க, ஆச்சாரியர்கள்ட்ட வர்ற போது அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் இதுவும் போட்டுட்டு வாங்க அப்படின்னு அவள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி நிலைகளுக்கு வந்துட்டாக்கல. குழந்தைகள்ட்ட சொல்லியே கொண்டு வர மாட்டேங்கிறான்னு ஆச்சாரம் வருத்தப்படுறாரு. ஆக்சுவலா எதுவும் புதுசா காணல, எல்லாம் பார்த்துட்டுதான் இருக்கும். அதே எத்தனை பின்னே சொல்லியிருக்கார், ஆனா எதுவுமே புதுசா தெரியல. நம்ம எஸ்பெஷலி இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் ரொம்ப தாராள மனசு, எல்லா சம்ஸ்கிருத்தில இருக்கிறதே அவ காப்பி பண்ண, நம்ம விட்டுட்டு பரசம்ஸ்கிருதியை காப்பி பண்றதுல நாம எக்ஸ்பர்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எதுல ரொம்ப மகா தாராளமான மனசு, நான் எல்லாம் விஷால மனோபாவத்துவான் காட்டுறதுக்கு பரசம்ஸ்கிருதியை ரொம்ப சடனா அனுசரிச்சு விடுறோம் நாம. அது சரியோ தப்போ அது விஷயம், சௌகரியமா இருக்கே அவளுக்கு, அது சௌகரியம் முக்கியம். அதனால எப்படி ஆனா பரவாயில்ல, அவ கேட்கட்டும் விட்டு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம தர்மம். இப்படி இருக்கணும், இது நம்ம தர்மம்னு சொல்றது கேட்கறது நம்ம செகண்டரி, நம்ம சொல்ல வேண்டியது பிரதமம், பிரைமரி. We should advise, we should repeatedly tell whether they get angry or not. That is secondary. நம்ம தர்மம் இப்படி இருக்கு, நீங்க இருக்கணும். அட்லீஸ்ட் let them know when they grow up. இன்னைக்கான தெரிஞ்சுக்கிறாளோ இன்னும் கண்டிப்பா தெரியவா சொல்லணும், தெரியப்படுத்தணும் பசங்களுக்கு.
பசங்களுக்கும் தெரியப்படுத்தணும், யார் தப்பா இருக்காலும் அவளுக்கும் சொல்லணும். பெரியவா சின்ன கணக்கில்ல, யார் தப்புனாலும் ஒண்ணும் தப்பு இல்லை, எல்லாருக்கும் நாங்க சொல்ல வேண்டிய நம்ம தர்மம் என்னன்றது கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் ஒரு கொஞ்சம் அட்லீஸ்ட் a% will have this. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னா என்னன்னு போயிடுது, விசேஷமா போயிடுது. You can see at ஆச்சரியப்பட least வேண்டிய விஷயம் somewhere. என்னன்னு 3000 வருஷம் முன்னாடி இது ஆல்மோஸ்ட் இப்ப எப்படி இருக்கோ அதே தத்ரூபமா டீட்டெயில்டா சொல்றதுக்கு 3000 வருஷம் முன்னாடி சொன்னோன்னு இது வந்து ஆச்சரியப்படும்படியான விஷயம் அது. ஆமா, அப்படியே பிக்சரைஸ் பண்ணி காட்டியிருக்காரு. இது ஒவ்வொரு ஒவ்வொரு யுகத்திலயுமே ஒரு ஒரு நல்ல விஷயம் இருந்தா ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு இல்லையா அடியன்? தட் இஸ் ஆல்வேஸ் தட் குட் அண்ட் ஈவில் வந்து எல்லா காலத்திலயுமே பாக்குறோம். நம்ம பிரபஞ்சம் ஆரம்பிக்கிறதுல இருந்தே அப்படிதான் இருக்கு. ஆனா இது வந்து இது பர்சன்டேஜ் இருக்கும், வித்தியாசப்படும். இது பர்சன்டேஜ் வித்தியாசப்படும், இருக்கும், இல்லாம இருக்காது. இது வந்து அதிகமா இருக்கிறது. மற்ற யுகத்துல எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் அதிக பர்சன்டேஜ் இருக்கும், இது குறைச்சலா இருக்கும். இது இருக்க இருக்க அது ஜாஸ்தி ஆகும். அப்படி அடே அடுத்த ஒரு ஒரு சுவாமி இதுல நல்ல சாதிச்சும் போது இந்த பிராயஷ்சித்தம் பண்றது அதெல்லாம் வரது இல்லையா அடையன்? இப்போ அப்கோர்ஸ் சாத்வீக முறையிலேயே சில பிராயஷ்சித்தம் நம்ம பெருமாளை முன்னிட்டே சாதிக்கிறா அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி அதை பார்க்கணும்? இல்ல டூ மைண்ட்ஸ் இது நிறைய கொஸ்டின் ஐ எம் கோயிங் டு லிங்க் இன்டு தி சாரி ஃபார் லேக் ஆஃப் டைம் ஆல்சோ ஷமிக்கனுடைய. இப்போ ஜோசியம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, கல்யாணத்துக்காக பாக்குறது, அப்புறம் அதுல பிராயஷ்சித்தம் சொல்றது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? ஒரு பிரபண்ணன் அதோட போறோம், பெருமாள் வந்தாச்சு அதோட நிறுத்திடலான்னு விட்டுக்கணுமா? இல்ல அதான் கரெக்டா ரிஷிஷ் கரெக்டா சொல்றாரு. இப்போ தர்மசாஸ்திரங்கள்ல பிராயஷ்சித்தம் அப்படின்றது ஒண்ணு, பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. 2 வார்த்தை இருக்கு. பிராயஷ்சித்தம்ங்கிறது வேற, பரிகாரம் அப்படிங்கிறது வேற. நம்ம அதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு பாபம், ஒரு தப்பு அது இருந்தால் அதுக்கு பிராயஷ்சித்தம், ஒரு எது பண்ணணும் அதுக்குதான் பிராயஷ்சித்தம்னு பேரு. பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நமக்கு ஏதோ ஒரு விக்னங்கள், ஒரு தடைகள் அந்த இதுக்கு இருக்கிறதுக்கு, அதை போக்கடிக்கிறதுக்காக. இது வந்து நம்ம கர்மாவனால ஏற்பட்டது, ஒரு பாபத்தினால அது ஏற்பட்டது, ஒரு இன்டைரக்டா அது அப்படி வராதது. இது வந்து நாம புத்தி பூர்வகமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். அந்த காரியத்துக்கு, அந்த பாபத்துக்கு பிராயஷ்சித்தம். பரிகாரம்ங்கிறது நம்ம பண்ணாத ஒரு காரியம், அதுக்கு தடங்கள் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்றது அப்படின்றது 2 விஷயம். 2வது, சாஸ்திரங்கள்ல, தர்மசாஸ்திரத்துல முக்கியமா சொல்ற பொழுது நிறைய தர்மங்கள் சொல்றது. தர்மம்ங்கிறது 1 2 இல்ல, ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்கு. குறிப்பா தர்மசாஸ்திரங்கள்ல வரப்பொழுது அதுல வர்ணாசிரம காண்டம், அப்புறம் நிறைய காண்டங்கள், செக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதுல பிராயஷ்சித்த காண்டம்னு தனியா செக்ஷன். அதுல பிராயஷ்சித்த காண்டம்ங்கிறது தனி செக்ஷன் அது தர்மசாஸ்திரங்கள்ல. அந்த பிராயஷ்சித்தங்கள்னா என்னென்ன மாதிரி பாபங்களுக்கு என்னென்ன மாதிரி பிராயஷ்சித்தங்கள் அப்படிங்கிறது அந்த பிராயஷ்சித்த காண்டத்துல விதிச்சிருக்கு. நாம பண்ணின பாபங்களுக்கு உண்டு. அது சில பாபங்கள் என்ன மாதிரி பாபங்கள் அப்படிங்கறத எல்லாம் சொல்ற. ஆனா நாம இப்ப பண்ணக்கூடிய பாபங்களை எல்லாம் கணக்கு பார்த்தா அதையும் மீறி பண்றோம். அதுக்கு பிராயஷ்சித்தம் என்னன்றதெல்லாம் நமக்கே தெரியாத விஷயம். இது மகான்கள் தீர்மானம் பண்ணணும். அதனால அது வேற, இது வேற. இப்ப ஜாதகாதிகள் பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, அதுலயும் சில சூக்ஷ்மங்கள் உண்டு. முக்கியமா இந்த விவாகாதிகளுக்கெல்லாம் பார்க்கிற பொழுது அது இப்ப வந்து நாம ரொம்ப அத ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பண்றோம் அப்படிங்கிறது தான் என் புத்திக்கு படுறது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது. இந்த ஓவரா பண்றது அப்படிங்கிறது இப்ப தற்காலத்துல இந்த பார்த்து பண்றது. ஏன்னா பழைய காலத்துல பாக்குற போது இந்த சாஸ்திரங்கள்ல அந்த விவாகாதி சாஸ்திரங்களை எல்லாம் பாக்குறச்சே முக்கியமா மனசுக்கு பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அந்த அந்த ரூபங்கள் அதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. இந்த ஒரே கோத்திரமா இல்லாம இருக்கணும், அப்புறம் வயசு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். மற்றபடி வேற எதுக்குமே அவ
பொருத்தங்கள்லாம் சொல்ல, தச பொருத்தம் அது இதெல்லாம் ஏதோ ஒண்ணு ரெண்டு இது இல்லாம இப்ப நூத்து பாக்குறோம். இந்த பாக்குறச்சே அதுவும் என்னன்னு கேட்டா இந்த விவாகாதிகள்லாம் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சரி. அப்ப முதல்ல கன்னியா விவாகம் பால்ய விவாகத்தை கூட சொல்லி இருந்தா போனா போறது ஒரு 20-21 வயசுக்குள்ள பார்த்தா கூட பரவாயில்லை. ஆனா தற்காலத்துல பாக்குறச்ச என்னன்னு கேட்டா குழந்தைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ 30 வயசு 31 வயசுக்கு மேல பாக்குறச்சே இந்த ஜாதகாதிகள்லாம் நிச்சயமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் பொருத்தம் மாத்திரம் என்ன அவர் சொல்லி விட்டுருவா. ஏதாவது இருந்தா இந்த தோஷம் இருக்கா அந்த தோஷம் இருக்கா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி விட்டா நம்ம பயத்தை சொல்லி விட்டுருவா. பயத்துல சொல்லி விட்டா என்ன ஆகும், நம்ம இன்னும் பயந்து போயிடும். கிளேசப்பட்டு இதெல்லாம் பண்றதுனால அதுல இன்னும் பீதி வந்துடுறது நமக்கு. அது அப்படிதான் தோன்றது. ஏன்னா அவ்வளவு வயசுக்கு அப்புறம் இவ்வளவு ஜாதகங்கள்லாம் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஐஷங்கர் இப்ப கூட அடிக்கடி சாதிக்கிற. நேற்றுக்கு கூட இங்க மடத்துல வந்து சேவிக்கிற போது யாரோ ஒரு அம்மா வந்தா பக்கத்துல கிராமத்துல இருந்து. அந்த பொண்ணுக்கு 42 வயசு ஆயிடுது. 42 வயசோ 43 வயசோ ஆயிடுது. இங்க ஒரு பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 49 வயசு 48 வயசு ஆறுது. இது மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இங்க ஒரு பையன் இருக்கா 48 வயசு ஆறுது, பொண்ணு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாமி ஐடியர் கோபம் வந்து 42 வயசு ஆயிடுத்து, எதுக்கு ஜாதகம் பாக்குறது, வேண்டாமே, நான் இல்ல பார்க்கணும்னு போயிட்டான். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா என்னைக்கு முடியும்? அது முடியற மாதிரி எல்லாம் ஆகாது. ஸோ நம்ம வந்து we are giving ஓவர் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஓவர் வெயிட்டிங். ஏதோ அஞ்சல் ஒண்ணு பொழுது இல்லாம மீதி எல்லாம் இருந்ததுன்னாக்க அந்த விவாதஸ்ச சமயோரேவ சோபதே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலே போறோம். அத ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ தோன்றது இருக்கலாம். அது குணங்கள் இது எல்லாம் வரலாம்.